ஒருவேளை அந்த தங்க முட்டையிடுற கோழி நமக்கு கிடைச்சதுன்னா நம்ம பெரிய செல்வந்தர்கள் ஆயிடலாம். ரொம்ப சரியா சொன்ன. ஆச்சரியமா இருக்கே, இந்த தங்க முட்டை சமாச்சாரத்து மேல எல்லாருக்கும் இப்படி ஒரு பைத்தியமா? அந்த கோழியை பிடிச்சி நம்ம யாருக்காவது வித்தரலாம், நிறைய பணம் கிடைக்கும். அந்த கோழி மத்த கோழிங்க மாதிரி இல்ல, தங்க முட்டை இடுன்னு மகாராணி சின்னாதேவியோட தம்பி வாசுதேவன் சொன்னார்ல. ஆமா, உண்மைதான். அடேய், உங்களுக்கு மூளை குழம்பிடுச்சா? கோழி என்னைக்கிட தங்க முட்டை இருக்கு? அந்த கொழுத்த கோழி எங்க? நான் வாசுதேவனோட அறைக்கு போயிருந்தப்போ அங்க கனியமணியும் அந்த கோழியை பிடிக்க திட்டம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போதான் இந்த கோழியை எடுத்துட்டு வந்து கொஞ்ச நாள் மறைச்சு வைக்கலான்னு எனக்கு ஒரு யோசனை வந்தது. அதே மாதிரி கோழியை தூக்கிக்கிட்டு நடு ஜாமத்துல காட்டுக்குள்ள போன. இங்க பாரு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. எனக்கு வேற வழி தெரியல. நான் என்ன பண்றது? இதை விட்டா வேற வாய்ப்பும் கிடைக்காது. ஆனா இப்படி சிறப்பிட்டு கிடக்கிறோமே, நீ கவலைப்பட வேண்டாம். உனக்கு சாப்பாடு தண்ணிக்கான ஏற்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ இந்த இடத்துல பாதுகாப்பா இருக்கலாம். பாதுகாப்பா இரு. நான் போயிட்டு வரேன். கண்டிப்பா யாரோ என்ன பின்தொடர்ந்து வராங்க. இந்த கோழியால என்னோட மூளையே குழம்பு போயிடுச்சே. ஏன் யாரோ என்ன பின்தொடர்ந்து வர மாதிரியே எனக்குள்ள தோணுது. விட்டா எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல இருக்கே. வேலை நல்லபடியா முடிஞ்சது. இப்போதான் நிம்மதியா இருக்கு தாயே. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற அறையில இதை ஒளிச்சு வச்சுட்டேன். ஆனா இது என்னடா ஓயாம கத்திக்கிட்டே இருக்கு. இதை எப்படி சமாளிக்கிறது எனக்கு ஒன்றும் புரியல. என்னோட தெரியுமா, அங்க மகாராஜா கோழியை திருடினவனுக்கு தூக்கு தண்டனை அறிவிச்சிருக்காரு. என்ன? அப்பவும் கதை முடிஞ்சுதலாமா? இது ஒண்ணு எனக்கு புதுசு இல்லையே, வழக்கமா நடக்கிறது தானே. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் என்ன தேடி தேடி தானா வருது. சாப்பிடு தம்பி, நல்லா சாப்பிடு. அட கடவுளே, இவனுக்காக சமைச்சு சமைச்சு என் கையெல்லாம் மரத்து போச்சு. ஆஹா, மகாராணி திருமலாம்பா கையால செஞ்ச சமையல் ரொம்ப அருமையா இருக்கு. கடவுளே, சீக்கிரமா அந்த கோழி கிடைச்சிடணும். அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ரூபாவதி கோழி கிடையாது. அதேதான், ரூபாவதி தான். ரூபாவதி காலாவதி ஆகாது. அங்க பாருங்க, அங்க பாருங்க, என்னோட ரூபாவதி. வாசுதேவா, ஓடாத நில்லு. அங்க ஒரு ரூபாவதி இல்ல. வாசுதேவா, நாம இங்க இருக்கிறத யாராவது பாக்குறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து கிளம்பிட வேண்டியதுதான். வாங்க கிருஷ்ணதேவராயரே. மகாராஜா, இங்க பாத்தீங்களா? மகாராணி, நான் பார்த்தேன். நடக்கிற எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். பாத்தீங்களா மகாராஜா, என் தம்பியோட மனசு எவ்வளவு குழம்பி போயிருக்குன்னு. பாவம் என்னோட தம்பி. பாவம் அந்த சின்ன குழந்தை. மகாராஜா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் ரூபாவதி கிட்ட என்ன எந்த அளவுக்கு பிடிக்கும் கேட்டு பார்த்தேன். அதுக்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா? அது எப்படிப்பா எனக்கு தெரியும்?
நீ தான் என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன சொல்லுச்சுன்னா என்ன சொல்லுச்சு? பக் 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 பக். அவனை பாருங்க. மகாராஜா இவன் ஏதோ குழப்பத்துல இருக்கான்னு இவன் நடந்துக்கிறத பார்த்தாலே தெரியுது. ஆமா மகாராஜா, எனக்கும் பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. நீங்க தான் ஏதாவது செய்யணும். நான் ஏதாவது மகாராஜா வாழ்க. சொல்லுங்க குருதேவா, என்ன விஷயமா வந்தீங்க? மகாராஜா, நீங்க சந்தோஷப்படுற அளவுக்கு நான் ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கேன். அப்படியே சீக்கிரம் அந்த செய்தி என்னன்னு சொல்லுங்க. மகாராஜா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். மகாராணி சின்னாதேவி தம்பியோட கோழி எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். கோழி கிடையாது, ரூபாவதி. அப்படியா? அது எங்க இருக்குன்னு உங்களுக்கு உண்மையிலேயே தெரியுமா? தெரியும். குருதேவா, உங்களுக்கு எப்படி அந்த ரூபவதி எங்கன்னு தெரியும்? மகாராஜா, நான் காலையில எழுந்து குளிச்சு முடிச்சிட்டு பூஜை பண்றதுக்காக உட்கார்ந்தேன். நான் தியானத்துல எந்த அளவுக்கு மூழ்கினேன்னா என்னோட ஆத்மா பரமாத்மாவோட கலக்கிற அளவுக்கு மூழ்கினேன். அந்த பகவான் சிவன் எனக்கு தரிசனம் கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னால மட்டும்தான் மகாராஜா ஸ்ரீ கிருஷ்ணதேவராயருடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும்னு சொன்னாரு. அதுக்கு அர்த்தம் இவரோட கோழியை என்னால கண்டுபிடிக்க முடியும். கோழி இல்ல, ரூபாவதி. அது ரூபாவதி. அத கோழின்னு சொல்லாதீங்க. கோழி இல்லனா சேவலா இருக்கும். சேவலும் கிடையாது, அது கோழிதான். அப்ப நான் கோழின்னு தானே சொன்னேன். மறுபடியும் அத கோழின்னு சொல்லாதீங்க. அது ரூபாவதி. அது ரூபாவதின்னு சொல்லுங்க. அமைதியா இரு தம்பி, கொஞ்சம் அமைதியா இரு. அமைதி. அமைதியா இரு. சரி குருதேவா, நீங்க இப்ப ஏதோ அந்த கோழிய பத்தி எங்க கிட்ட ரூபவதிய பத்தி சொல்லிட்டு இருந்தீங்களே. நீங்க என்ன கேக்குறீங்க? நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம நேரத்தை வீணாக்க கூடாது. ஏன்னா பிரச்சனை முத்திரும் மகாராஜா. நீங்க என் கூட வாங்க, நான் எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். சரி வாங்க. ராமகிருஷ்ணா, நீ இப்போ அந்த கோழியோட கையும் களவுமா பிடிபட போற. உன்னோட இறுதி சடங்க நான் என் கையாலேயே செய்ய போறேன். டேய் தலப்பாக்கட்டு தெரியா, நீதான்டா. இந்த விளையாட்டா? நான் சின்ன வயசுல இந்த விளையாட்டை நிறைய தடவை விளையாடி இருக்கேன். அப்படியா? ரொம்ப அழகாதம்மா. இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு மூளை ஒண்ணு வேணும். இந்த விளையாட்டை விளையாட என்ன வேணும்? மூளை வேணும். ஆ. அப்படின்னா என்ன முட்டாள்னு சொல்றீங்களா? இல்ல 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 இல்ல, நீ ரொம்ப பெரிய புத்திசாலியாச்சே. உனக்கு முன்னாடி நான் எல்லாம் ஏமாத்துறோம். நீதான் என்ன பக் 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 பக்? நான் என்ன கோழியா? இல்ல 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 இல்ல, நீ ஒண்ணு கோழி இல்ல, நீ சாரதா. ஆனா தண்ணி தண்ணி ஒண்ணு தொண்டை அடிச்சுக்கிச்சு. இருங்க எடுத்துட்டு வரேன். ஐயோ, லாமா கோழி கோழி கோழி. வாய மூடுறா. இதை விட நீ மோசமா இருக்க. கொஞ்ச நேரம் அமைதியா இருன. இது நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணனோட வீடு இல்ல? ஆமா மகாராஜா. இந்த விஷயத்தை என்னால நேரடியா சொல்ல முடியல. உண்மையிலேயே பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் அந்த கோழியை திருடி இருக்கான். அவன் தான் குற்றவாளி. என்ன சொல்றாரு? பண்டிதன் ராமகிருஷ்ணன் இல்ல குருதேவா, அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதன் ராமகிருஷ்ணன் தான் குற்றவாளி. என்னால நம்பவே முடியல. பண்டிதன் ராமகிருஷ்ணன். நீங்களே நேர்ல வந்து பாருங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு தெரியும். நான் அதை இப்பவே நிரூபிக்கிறேன். வாங்க மகாராஜா, வாங்க. மகாராஜா, மகாராஜா, அந்த பண்டிதன் ராமகிருஷ்ண கோழிய பக்கத்து வீட்டுல ஒளிச்சு வச்சிருக்கான். கொஞ்சம் இருங்க மகாராஜா. இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த குற்றத்துல பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பங்கு இருக்கணும். நான் போய் பார்த்துட்டு வரேன் மகாராஜா. நீங்க இங்கே இருங்க.
செவுரு உடைய போது. கோழி கிடைச்சிருச்சு. டேய் கனிமணி, சொல்லுங்க குரு. இங்க வாங்கடா, வாங்க. அப்படின்னா என்ன குருஜி? முட்டாளுங்களா, குனிங்கடா. அப்படியே ஆகட்டும் குருஜி. யார் அடிச்சது? திருட்டு பையலே, இறங்குடா, இறங்கி ஓடு. சுபலட்சுமியோட கோழிய திருட வந்திருக்கியா? ஆமா, நீ அந்த ராமகிருஷ்ணாவோட கூட்டாளி தானே? இல்ல, நான் வந்து உனக்கு அறிவில்ல? ஏன் வீட்டையே எட்டி பாக்குறியா? மணி எந்திரிச்சு ஓடிடலாம். டேய் கனிமணி, டேய் கனிமணி, கனிமணி. நீங்களே இறங்கிடுங்க குருஜி. நல்ல வேளை நாங்க தப்பிச்சோம். நீங்க ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்லடா. ஏன்டா என் உயிரை எடுக்கிறீங்க? உங்களால ஒரு கோழிய கூட பிடிக்க முடியல. என் முகத்திலேயே முழிக்காதீங்கடா. சரிங்க குருஜி. ஏதாவது பிரயோஜனமா பண்ணதுக்கு அப்புறம் தான் என் முன்னாடி வந்து நிக்கணும். போங்கடா இங்க இருந்து, போங்க. மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் அப்படி பண்ணியிருப்பார்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. குருதேவா, மகாராஜா, குருதேவா, அங்க ஒரு பெண்மணி கூச்சல் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது அதை ஏன் கேக்குறீங்க மகாராஜா? அவ மனநிலை பாதிக்கப்பட்டவன் நினைக்கிறேன். ஒருவேளை நான் தான் ராஜபுரோகிதன் தாத்தாச்சாரியார்னு தெரிஞ்சிருந்தா அவ என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருப்பா. நிச்சயமா நிச்சயமா மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. ஆனா அந்த கோழி விஷயம் என்னாச்சு? கோழியா? ஆமா மகாராஜா, நான் அந்த கோழியை பார்த்தேன். நீங்க அந்த கோழியை பாத்தீங்க? 2 முட்டை மேல உட்கார்ந்து இருந்தது, அதுவும் வெள்ளை முட்டைங்க. வெள்ளை முட்டையா? ஆமா மகாராஜா. அப்படின்னா அது வாசுதேவனோட கோழியா இருக்காது. ஏன்? ஏன்னா வாசுதேவனோட கோழி தங்க முட்டை போடுமே. தங்க முட்டையா? அங்க தங்க முட்டைங்க இல்லையே. அப்படின்னா அது வாசுதேவனோட கோழி இல்லையா? வணக்கம் மகாராஜா. வணக்கம் அரசே. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? நீங்க எதுக்காக இவ்வளவு தூரம்? நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நானே வந்திருப்பேனே. பண்டித ராமகிருஷ்ணா, உன்னோட நாடக அரங்கேற்றத்தை கொஞ்சம் நிறுத்துறியா? எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சிருச்சா? என்ன தெரிஞ்சிருச்சா ஆச்சாரியரே? அதான் அந்த வாசுதேவனோட கோழி உங்க வீட்டுல தான் இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. வாசுதேவனோட கோழியை திருடினது நீதானா? மகாராஜா, உண்மை என்னங்கிறது அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. எப்படி முழிக்கிறான் பாருங்க. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா. நீ இப்படி மௌனமா நிக்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல ராமகிருஷ்ணா. அந்த கோழி எங்கன்னு சொல்லு. கோழி இந்த கூடைக்குள்ள இருக்கு. அப்படின்னா எடு, கோழியை வெளியே எடு. வீரர்கள் கிட்ட ஒப்படைச்சிட்டு நீயும் மரியாதையா சரணடைஞ்சிடு.